திருச்சிற்றம்பலம். ஓம் சிவகுரு. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஔவையார் சொன்ன ஆத்திச்சூடி. இந்த ஆத்திச்சூடி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் சிரிப்பாக வரும். 1ஆம் வகுப்புலேயே வந்துடும் பாடம். ஆனால் நம்ம பூரா என்ன செஞ்சிட்டோம்னா, அதை மனப்பாடம் பண்ணி 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 ஒப்பிக்க தான் செஞ்சுருக்கோம். அப்போது அதனுடைய உள்ளர்த்தம் யாரும் சொல்லி தரலை. அப்போ சொல்லி கொடுத்துருந்தாலே இவ்வளவு படிப்பெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதுலேயே ஞானமே கிடச்சிருக்கும். அந்த அளவுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். இந்த 2 வரிக்கு மட்டும் இப்ப நம்ம விளக்கம் பார்ப்போம். அப்போ அறம் செய்ய விரும்புன்னு தான் சொல்றாங்க. ஏன் அறம் செய்ய முடியாதா? அப்போ அறம் செய்ய முடியாதுன்றதுனால சொல்றாங்களா? அப்படிலாம் நமக்கு கேட்க தோணும். அப்ப அறம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அதை முதல்ல செய்ய முடியும். அப்போ அறம் என்பது பெரிய ஒரு விஷயமாக இருப்பதால் தான் அறம் செய்ய விரும்பு. அறம் என்னன்னு தெரிச்சுன்னா செஞ்சிடலாம். ஏன்னா வள்ளல் பெருமான் அங்க சொல்றாரு, அறவாளியாம் தனி அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறாரு. அப்ப அறவாளியாகி வாழ்வது இறைவன், எல்லாம் வல்ல இறைவன் அப்படின்னு அங்க வருது. அதனாலதான் அறம் செய்ய விரும்பினால் ஆறுவது சினம், உனக்கு கோபமே வராது அப்படிங்கிறத எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க அந்த ஔவையார். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு பாத்தீங்களா? நன்றி. இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.